ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல் இன் ஒன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் 2024ஓடது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்ஸு 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஓவர் புக் பேக்கே கேட்டிருப்பாங்க. இனி 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரியேட்டிவாக கேட்பாங்க. சம் நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா, probability வந்து cannot be, which of the following values cannot be a probability of an event. எது வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டியில் அடங்காது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ப்ராபபிலிட்டி வந்து 0 less than or equal to 1, அதாவது 1க்கு மேலே, சாரி 0க்கு மேலே 1க்கு கீழே, 1 இல்லைன்னா 1க்கு கீழே தான் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 0 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 1.05 வராது, 1 வரலாம். ஸோ இப்போ வந்து 13th ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருப்பாங்க, புக் பேக்கில் இருக்காது இந்த 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2. பார்ட் 2ல் வந்து நம்மளுக்கு தெரியும் 10 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், எனி 10. 28th கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டு அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒன்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ அங்கே 15th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏபி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.2 அதுலேருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.2 ஃபஸ்ட்டு சாப்டர் இதுதான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 16th சம் எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துட்டு எஃப்ஆஃப்எக்ஸும் ஜிஎஃப்எக்ஸும் ஈக்குவல், இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இதுவும் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.21. ஓகேங்களா. சாரி, இது எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிள் வந்து 5.2ல 1.2. இது வந்து எக்ஸாம்பிள் 1.2, சாரி 5.2, 1.2 ஃபஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட்டு 16th சம் பார்த்தோம் அப்படின்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது 1.21 எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சாப்டர் சூஸ் பண்ணி போடுறீங்களோ நீங்கள் போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளால் வந்து சம் போட முடியும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே எக்ஸசைஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க, போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ நல்லா புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. எந்த சாப்டரும் எடுத்து போடுறீங்களோ ஃபுல்லாக போத் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 16th சம் நம்ம பார்த்தாச்சு. 17th சம் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் தான், 2.10லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து 18th சம் வந்து தேர்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 3.5 ஃபஸ்ட்டு சம் எக்ஸசைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு 19th சம் பார்த்தீங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் சம்மில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.25 தேர்ட் சாப்டர். அண்ட் 20th சம் பார்த்தோம் அப்படின்னா a man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of its current position.
இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.3ல ஃபஸ்ட்டு சம்மாக உங்களுக்கு இந்த சம் இருக்குது. அண்ட் தென் 21st சம் பார்த்தோம் அப்படின்னா இது 5th சாப்டர். ஓகேங்களா? ஏபிசின்னு 3 பாயிண்ட் கொலினியரில் இருக்குது. ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதே மாடல் எக்ஸாம்பிள்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல 7th சம் இருக்கும் உங்களுக்கு. தென் 22nd சம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எக்ஸசைஸ் தான் 5th சாப்டரில் 5.3ல 10th சம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க, ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு. ஓகே, தென் 23rd 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாடலில் எக்ஸசைஸில் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 சம் இருக்கும். ஸோ இந்த சம்மை எங்கே இருந்து கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5. அண்ட் தென் 24th சம் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் எக்ஸாம்பிள் 7.10. 25th சம் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். இது அதோட அடுத்த எக்ஸசைஸ் தான், எக்ஸாம்பிள் 7.15. நெக்ஸ்ட் 26th சம் 8th சாப்டர் ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், எக்ஸாம்பிள் 8.1. 27th சம் வந்து ப்ராபபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வித் 53 Saturdays கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் எக்ஸாம்பிள் 8.21. அண்ட் லாஸ்ட் 28 வந்து கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க சம். ஸோ ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த எக்ஸசைஸ் எடுக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 5 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்ற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.